இன்னைக்கு சொல்லப் போற கதை என்னோட வாழ்க்கையில உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. அந்த கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். சரி வாங்க, நேரா கதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட பேர் ராஜா. இது நடக்கும்போது நான் காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டு வீட்ல வெட்டியா இருந்தேன். என்னோட வீட்டுக்கு பக்கத்துல என்னோட சொந்தக்கார சித்தி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட பேரு தேவி. என்னோட சித்தப்பா திருப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு வந்தாரு. மாசம் ஒரே ஒரு முறை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. அது வரைக்கும் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். என்னோட சித்திய பாக்கறதுக்கு கருப்பா இருந்தாலும் உன்ன நல்ல கலையா இருப்பா. அவ ரோட்ல போகும்போது எல்லாருமே அவளோட பழைய வண்டிய தான் பாத்துக்கிட்டு போவாங்க. அவளோட அடி வாங்கிய வண்டி அவ்வளவு அழகா இருக்கும். அவ ரோட்ல போகும்போது எப்படியாச்சும் இவளோட வண்டியில ஒரு நாள் ஏறி லாங் ரைட் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் அவ வச்சிருக்கிற வண்டியில ரைட் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட சித்திக்கு ஒரு மகள் இருக்கா. அவளோட பேரு ரம்யா. அவ என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணமாச்சு. ஆனா இன்னும் குழந்தை இல்ல. அவ பாக்கறதுக்கு நடிகை அமிஞ்சலி மாதிரியே அப்படியே இருப்பா. என்னோட சித்தியும் என்னோட சித்தி மகளும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் என்னோட சித்தி பொண்ணு ரம்யா என்னோட சித்தி வீட்டுக்கு வந்திருந்தா. நான் அவள நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மாசம் அவங்க அம்மா வீட்ல இருக்க போறதா என்கிட்ட சொன்னா. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர பத்தி விசாரிச்சேன். அவ ரொம்ப சலிப்பா அவளோட புருஷன பத்தி ஏதோ இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு என் கூட பொறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அவன சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். அடுத்த நாள் என்னோட சித்தி வீட்டுக்கு போனேன். அங்க என்னோட சித்தி பொண்ணும் என்னோட சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரம்யா அழுதுகிட்டு இருந்தா. நான் பக்கத்துல போன உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு சும்மா இருந்தா. நான் அவள பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நானும் அத பத்தி எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னோட சித்தி கிச்சன்ல இருந்தாங்க. அப்போ என்னோட சித்தி இட்லி மாவு அரைக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே என் கூடவே பொறந்த என்னோட சொந்த தம்பி கூட விளையாண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என்னோட பக்கத்துல ரம்யா இருக்கறத மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது. என்னோட சித்தி அவள அழகா கவனிச்சுட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா என்னோட சித்தி மகள் ரம்யா என்ன பார்த்து சிரிச்சா. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. அங்கிருந்து கிளம்பி நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் என்னோட சித்தி எனக்கு ஃபோன் அடிச்சு, நான் வெளியில போறேன், ரம்யாவ நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டா. நானும் சரி சித்தி, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அங்க போய் பார்த்தா என்னோட சித்தி இருந்தாங்க. அவ அப்பதான் ரம்யா கிளம்பிக்கிட்டு இருந்தா. என்னோட சித்தி என்கிட்ட வந்து, நீ கொஞ்ச நேரம் டிவி பாத்துக்கிட்டே இரு, அவ வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னோட சித்தி கிளம்பி போயிட்டாங்க. நானும் ரம்யாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ரம்யா கிளம்பிட்டு இருந்தா. பலூனுக்கு மேல ஒன்னு கட்டிக்கிட்டு என்ன கிராஸ் பண்ணி போனா. இத பார்த்த உடனே என்னோட கூடவே பொறந்த சொந்த தம்பி விளையாடுறதுக்கு எதிர்ச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பி உச்சா போறதுக்காக போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா கொடியில இட்லி துணி காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. யாரோ துவைச்சு போட்டிருந்தாங்க போல. அதுக்கப்புறம் என்னோட கூடவே பொறந்த என்னோட சொந்த தம்பி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவன ரைட் ஹேண்ட்ல புடிச்சு வச்சு மண்டையில 4 அடி அடிச்சதுல அவன் வாந்தி எடுத்துட்டான். அந்த வாந்திய அந்த இட்லி துணியிலேயே தான் தொடச்சிட்டு அங்க இருந்து திரும்ப வந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளும் அந்த நேரத்துல கிளம்பி ஒரு சேலை கட்டிக்கிட்டு வெளில வந்தா. அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு ஹாஸ்பிடலுக்கு போக ஆரம்பிச்சோம். ஷேர் ஆட்டோல கூட்டம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்தா. அவ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவ என் காதுல வந்து, உன்னோட கூடவே பொறந்த சொந்த தம்பி இட்லி துணியில வாந்தி எடுத்தது எனக்கு தெரியும், அத கவனிச்சேன் அப்படின்னு சொன்னா. அவ அப்படி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் அதுக்கப்புறம்
அவள பாட்டுக்கு பேசாம ஹாஸ்பிட்டல் வந்தேன். 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்திருந்தோம். அப்பதான் அவ என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. அவ அழுதுகிட்டே, என்னோட புருஷனுக்கு ஃபியூஸ் போச்சு. அதனால குட்டி பாப்பா பெத்துக்கறதுக்கு தகுதி கிடையாது. அதனால என் புருஷன் சொன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ன மட்டும் விட்டுட்டு நீ போயிராதே அப்படின்னு அவ என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா. இவள் இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் செக்கப் பண்றதுக்கு அவள கூப்பிட்டாரு. அதனால அவளும் உள்ள போயிட்டா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளில வந்துட்டு, சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நானும் ரம்யாவும் அங்கிருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பஸ் ரொம்பவே கூட்டமா வந்துச்சு. வேற வழி இல்லாம 2 பேரும் அந்த பஸ்ல ஏறி போனோம். அப்போ நானும் அவளும் நின்னுக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவ என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் அவனை எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி எதா இருந்தாலும் வீட்ல போய் பாத்துக்கலான்னு அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் ரம்யாவும் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நேரா நடந்தே வீட்டுக்கு போனோம். 2 பேரும் உள்ள போனதுக்கப்புறம் அவ டயர்டா இருந்ததால சோபாவுல படுத்துட்டா. சரி நம்மளோட சித்தி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு நான் அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அப்போ அவ, ஹாஸ்பிட்டல்ல சொன்ன விஷயத்துக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா. என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதான் சொன்னேனே அப்படின்னு அவ சொல்லி என்கிட்ட சிரிச்சா. நான் உடனே அவள பார்த்து, சரி சரி நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த விஷயத்த நீ என்னோட கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பிகிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவளும் சரி உன்னோட சொந்த தம்பிய என்கிட்ட குடு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் என்னோட சொந்த தம்பிய அவகிட்ட கூட்டி போய் கொடுத்தேன். அவ அப்போ, டேய் தம்பி, என்னோட தோட்டத்துல வேலை பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு என்னோட சொந்த தம்பி கூடப்ப பேசிக்கிட்டு இருந்தா. அவன் பேச மாட்டான். அதனால நான் தான் அவளுக்கு பதில் சொன்னேன். அவன் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரமா அவன தோட்டத்துல போய் வேலை பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னோட தம்பிய தோட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டேன். அவன் நல்லா தோட்டத்து வேலை எல்லாத்தையும் பார்த்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மானாமதுரை பக்கத்துல தான் நடந்திருந்துச்சு. அந்த கதையை தான் இப்போ அந்த பையன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. கோவையில உள்ள ஒரு அமைதியான குடியிருப்பு வீட்ல தான் அண்ணன் விஜய் மற்றும் தங்கச்சி லாவண்யா இருவரும் வளர்ந்து வந்தாங்க. லாவண்யா 5 வயசுல இருக்கும்போது அம்மா உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அப்போ அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததால லாவண்யாவுக்கு அம்மா அப்பா அத்தனையும் விஜய் தான். அவளை ஃபீட் பண்றதும் ஸ்கூல் போக வைக்கிறதும் ஃபீவர் வந்தாலும் இரவு முழுக்க விழிச்சுக்கிட்டு காப்பாத்துறதும் எல்லாம் அண்ணன்தான். காலம் போக போக விஜய் பெரியவரானார். வேலைக்கு போக ஆரம்பிச்சார். ஆனாலும் தங்கச்சிக்கு நேசம் குறையவே இல்ல. லாவண்யாவுக்கு காலேஜ் ஆரம்பிச்ச பிறகு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிஷா அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. அந்த வீட்டு அமைதி, விஜயின் நிதானம், அவன் தங்கச்சிய காப்பாத்தும் விதமெல்லாம் நிஷாவ பீஸ்ஃபுல்லா கவர்ந்தது. லாவண்யா அண்ணனோட வாழ்க்கை காலியான்னு நினைச்சு அவனுக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் பார்ட்னர் வேணும்னு மனசுக்குள்ள வச்சிருந்தா. ஒரு நாள் காலேஜ் ப்ராஜெக்டுக்காக நிஷா வீட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணி வேலை பண்றாங்க. அந்த 2 நாட்களிலும் நிஷா அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி வார்ம்த உணர்ந்தா. அவளுக்கு விஜய் பேரில் மதிப்பாக தோண ஆரம்பிச்சது. காதலன்னு அவள் சொல்லல, ஆனா அந்த மனிதருக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு இன்விசிபிள் புல். அதுக்கான காரணமே அவன் தங்கச்சிய பாத்துக்கிற விதம்தான். ஒரு நாள் லாவண்யா அதை கவனிச்சுட்டு சிரித்து கேட்டா, நிஷா, உன்னாலேயே என் வீட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தோணுது. நிஷா சிரிச்சிட்டு, உன் அண்ணன் ரொம்ப நல்லவருளா, அவங்க ஒரு வார்த்தையும் பெருசா இல்ல, ஆனா பெருசா கேர் பண்றது என்றாள். லாவண்யாவுக்கு ஒரு லைட் பல்ப் வந்தது. அவள் ஹார்ட்ல நிஷாவும் அண்ணனும் நல்லா மேட்ச் ஆவாங்கன்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆனது. அதுக்காக அவள் ஒரு பிளான் போட்டா. ஒரு நாள் ஃபேக்கா ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நிஷாவையும் விஜயையும் அவுட் போகச் சொல்லி பஸ் ஸ்டாண்ட் வரை டிராப் போக வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணா. அந்த டிராவல்
விஜயும் நிஷாவும் ரொம்ப நேச்சுரலா பேச ஆரம்பிச்சாங்க. நிஷா அவன் தங்க பற்றி பேசுற நேரத்துல அவன் கண்களில் தெரிஞ்ச எபெக்ஷனை கண்டு மனசுக்குள்ள நெகிழ்ந்துட்டா. வீட்டுக்கு திரும்பும் நேரத்துக்கு இருவருக்கும் ஒரு சைலண்ட் பாண்ட் உருவானது. சில நாட்கள் கழிச்சு நிஷா தன்னோட ஃபீலிங்ஸ லாவண்யாவிடம் ஓபன் பண்ணா. நான் உன் அண்ணன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். உள்ளுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கு. லாவண்யா கேட்டு சந்தோஷப்படுறா. அடுத்த சில நாட்கள்ல அவள் அக்கா மருமகள் மாதிரி இருவரையும் அருகில கொண்டு வர ஆரம்பிச்சா. டீ டைம், ஷாப்பிங், கேஷுவல் டாக்ஸ். விஜய்க்கு ஸ்லோலி நிஷாவின் சிம்பிளிசிட்டி மற்றும் மெச்சூரிட்டி கண்ணுல தெளிவான அப்ரிஷியேஷனா மாறிட்டது. ஒரு நாள் லாவண்யா விஜயிடம் சொன்னா, அண்ணா, நீ வாழ்க்கைய தனியா கேரி பண்ற மாதிரி எனக்கே சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கு. நிஷா உனக்கு நல்ல பார்ட்னர் ஆவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. விஜய் சிரிச்சிட்டு, லாவு, நீ சொல்றதெல்லாம் தவறா இருக்குமோ என்றான். ஆனா நிஷா எதிர வந்துட்டு வெக்கத்தோடு சிரிச்சா. இருவருக்கும் உள்ள பதட்டம் அந்த நிமிஷமே மெல்ட் ஆயிடுச்சு. குடும்பத்தோட சம்மதத்தில் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. திருமண நாள் வந்தப்போ முழு வீடும் சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது. திருமணத்துக்குப் பிறகு லாவண்யா அண்ணனிடமும் அண்ணியிடமும் கண்ணீர் கலந்து சிரிப்போட சொன்னா, இப்பதான் நம்ம வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ணா, உனக்கு நிஷா மாதிரி நல்ல மனசு வச்சவங்க கிடைச்சதுக்கே நீ அதிர்ஷ்டக்கார. விஜய் எமோஷனலா தங்கச்சிய அழுத்தமா கட்டிப்பிடிச்சு, நீ இருந்ததாலதான் இப்போ நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீ என் தங்கச்சியா இருந்ததுக்கு நான் லைஃப் டைம் கிரேட்ஃபுல்னு சொன்னார். நிஷாவும் லாவண்யாவையும் கட்டிப்பிடிச்சு அந்த வீட்ட ஒரு உண்மையான ஃபேமிலி ஹவுஸா ஆக்கிடுறா. அந்த நாள் முதல் அந்த வீடு சிரிப்பு, பாசம், புரிதல், பாதுகாப்பு இவை எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஸ்மால் பட் பெர்ஃபெக்ட் ஃபேமிலியா மாறிடுச்சு. லாவண்யாக்கு மட்டுமில்லாம விஜய்க்கும் நிஷாக்கும் அது அவர்களுக்கே பரிபூரணமான வாழ்க்கை ஆரம்பமான நாள்.